துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதி ராசியை பார்க்குறாருங்க. அப்போ நீங்கள் பலமாக இருப்பீங்கன்னு சொல்லிடலாம். அடுத்து சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கார். கொடுக்கல் வாங்கல்ல நிறைவு வரும். வியாபாரம்னு எடுத்தோம். வாக்கால் பிழைப்பவர்கள் கொடுத்த பாக்கி வசூல் பண்ணணும். உங்கள் ஜாதகப்படி நீங்கள் பாக்கி கொடுத்துருந்தால் வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கணும். அதில் தொழில் பாவம் நசுங்கி இருக்கணும். பாக்கி கொடுத்து வர சொல்லப்படுற அமைப்பில் இருக்கணும். யோகம் இருந்தால் பாக்கி தர வேண்டியதில்லை நுணுக்கம். அப்போ பாக்கி கொடுத்து செய்யக்கூடிய அளவில் உங்கள் தொழில் அமைப்பு உங்கள் ஜாதகப்படி இருந்தால் பாக்கி வசூலாகும். இன்னைக்கு நாள் செய்கிற பலன்களை எதுவும் செய்யாது. நாள் கிரகம் செய்கிற பலன் அன்றாட நடக்கக்கூடிய விஷயம். 2ஆம் இடம் சண்டை சச்சரவமாக வாழ்க்கை ஓடுது அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அப்போ அவங்களுக்கு கூட இந்த 2 நாள் மனைவி ஒரு அனுசரணையாக இருக்கக்கூடிய அமைப்பு அதெல்லாம் 2ஆம் இடத்துல செய்யும். அப்புறம் நடுப்பகுதி இருக்குல்ல 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல சந்திரன் வருவார். முயற்சி படிக்கும். குரு பார்வை இருக்கு. எல்லா ராசிக்கும் நான் சொல்லலை. 3ஆம் இடம் துலாம் ராசிக்கு மட்டும் தான் குரு பார்வை வரும். 3ஆம் இடத்துல சந்திரன் நம்ம தேகப்பொழிவு நோயுற்று மரத்தை சாப்பிட தேகம் அன்னைக்கோட மருந்து நிப்பாட்டுற அமைப்பு வரும். இல்லற சம்பந்தம் இன்னைக்கு வயசுக்கு தக்கன எல்லா வயசுக்காரவங்களுக்கு 3ஆம் இடம் வெளிச்சமான திருமண பந்தமும் கூடி வரும். திருமணம் செய்யக்கூடிய இப்போ ஜாதகரே வேணாம் பாரு அவருடைய தசாபதிப்படி அவரே அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு லேசாக ஒரு விருப்பம் அரும்பும். அதில் இருந்து அப்படி பிக்கப் ஆகும். இப்படி சொல்லிடலாம். வார கடைசி 4ஆம் இடத்துக்கு வருவார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். கல்வி படிக்கிற வயசே நம்ம இதில் அட்டாச் பண்ணுங்க. அப்போ கல்வியில் மேன்மை இல்லாமல் இருக்கிறவங்க கூட நான் போகவே மாட்டேன் பள்ளிக்கூடம் சிறு குழந்தை கூட இந்த 2 நாளில் தசாபதி அமைப்புக்கு தேடி பள்ளிக்கூடத்துக்கு போகும். பெற்றோர்களை ரொம்ப போட்டு வருத்தாதுகள். தாயார் சிறு குழந்தை தாயாரோட சொல்படி கேட்கக்கூடிய அமைப்பு வரும். தாயார் சொல்கிறத ஏற்றுக்கிற மனப்பான்மையை தரும். இப்படி நான் சொல்லலாங்க.